Hello friends, welcome to Aram IAS Academy. In this rush through series video, we will discuss geography and topic is land subsidence and mass movement. So land subsidence mass movement last 3-4 years ரொம்ப நியூஸ்ல போயிட்டு இருக்கு. ஜோஷிமட்டோட இஷ்யூ வந்துச்சு few years back and currently பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செனாப் வேலியில் land subsidence நடந்துட்டு இருக்கு. So land subsidence and mass movement, unplanned construction, waste water seepage causing land subsidence in Chenab Valley. So Chenab river flow ஆகிற ரீஜனில் லேண்ட் சப்சைட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்ன சொல்கிறாங்க? அன்பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரேபிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிகாஸ் ஆஃப் டூரிசம். செகண்ட், வேஸ்ட் வாட்டர் சீப்பேஜ். நிறைய வாட்டர் வந்து சீப்பேஜ் ஆகும்போது சாயில் வீக்கனிங் ஆகிட்டு இருக்கு. சாயில் வீக்கனிங் நடக்கும்போது லேண்ட் அப்படியே ஸ்லோவாக வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு மேஜர் இஷ்யூ அண்ட் கிராஜுவலி அடுத்த திங்ஸ் என்னது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லேண்ட் ஸ்லைடுக்கும் லேண்ட் சப்சைடன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஸோ லேண்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். ஹேப்பன்ஸ் இன் த ஸ்லோப் ரீஜன், போத் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசன் மூவ்மெண்ட் இன்வால்வ் இன் சப்சிடன்ஸ். சரிங்களா? ஸோ சப்சிடன்ஸில் வந்து லேண்டு கீழேயும் போயிட்டுருக்கு, வெர்டிக்கல் சைட்லேயும் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஹாரிசான்டல். வேறஸ் லேண்ட் ஸ்லைடு வரும்போது உங்களுக்கு ரேப்பிட் ஃபால் ஆஃப் மாஸ் ஆஃப் டெப்ரிஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? ஸோ சப்சிடன்ஸில் வெர்டிக்கல் as well as horizontal, வேறஸ் லேண்ட் ஸ்லைடில் உங்களுக்கு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்கும். சப்சிடன்ஸில் கிராஜுவல் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், வேறஸ் லேண்ட் ஸ்லைடில் ரேப்பிட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் போத். அதர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வாட் இஸ் லேண்ட் சப்சிடன்ஸ்? அக்கார்டிங் டு நேஷனல் ஓஷனிக் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சப்சிடன்ஸ் இஸ் சிங்கிங் ஆஃப் கிரவுண்ட் பிகாஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் மெட்டீரியல் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ லேண்ட் இருக்குது, லேண்ட் வெர்டிக்கலாக மூவ் ஆகுது. ஏன்னா கீழே ஹோல்டு பண்ணுறதுக்கு லேண்ட் மாஸ் கிடையாது. அந்த லேண்ட் மாஸை ஆர் அங்கே இருக்கிற சாயிலை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவல் நேச்சுரலாக நடக்கலாம் ஆர் ஆர்டிஃபிஷியல் நடக்கலாம். இப்போ நடக்கிற மெஜாரிட்டி ஆஃப் சப்சிடன்ஸ் அண்ட் லேண்ட் ஸ்லைட்ஸ் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அன்பிளான்டு டெவலப்மெண்ட், அன்பிளான்டு அர்பனைசேஷன் அண்ட் அன்பிளான்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் சொல்லிக்கலாம். ரைட், இட் கேன் ஹேப்பன் ஃபார் எ ஹோஸ்ட் ஆஃப் ரீசன் சொல்ல பாருங்க. ஹியூமன் மேட் ஆர் நேச்சுரல், such as removal of water, oil or natural resource along with mining activity. So deforestation, slope la vandu oil spill ஆகிறது and water proper drain ஆகாம போனா இதெல்லாம் வந்து cause of subsidence. Other things பாருங்க, earthquake, soil erosion, soil compaction are also some of the well known cause of subsidence. Soil compaction na soil வந்து bind ஆகும், அதான் soil compaction சொல்லுவோம். earthquake நடந்தா உங்களுக்கு zone vibrate ஆகும். soil erosion நடந்தால் கீழே பைண்டிங் ஃபோர்ஸஸ் ரிமூவ் ஆகிடும். இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் லேண்ட் சப்சிடன்ஸ் சொல்லலாம். US based agency website also mentions that this phenomena can happen over very large area like state, province or small area like corner of your yard. So aerial coverage பார்த்தீங்கன்னா உங்களுக்கு larger area coverage இருக்கு and smaller area coverage இருக்கு. So all things comes under subsidence phenomena. Whereas landslide rapid-ஆ இருக்கும், ரீஜனலாக இருக்கும். லேண்ட்ஸ்லைட் லோக்கல்னு சொல்ல முடியாது, அதர் இஸ் வைடர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நேரோவாக இருக்கும், ரீஜனல் ஃபினாமினாவாக இருக்கும் லேண்ட்ஸ்லைடில். செகண்ட் திங் பாருங்கள், வாட் இஸ் சப்சிடன்ஸ்? இட் இஸ் அன் அப்ரப்ட் ஆர் கிராஜுவல் சிங்கிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். இட் கேன் சீரியஸ்லி இம்பேக்ட் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். காசஸ் கிரவுண்ட் வாட்டர் பம்பிங். நிறைய கிரவுண்ட் வாட்டர் பம்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? கீழே ஃப்ரிக்ஷன் இல்லாமல் போயிடும், லூப்ரிகேஷன் இல்லாமல் போயிடும். So once the groundwater is used faster that it can replace, it can cause land to subsidence. ஏன்னா இந்த ஜோனில் வேக்யூம் ஃபார்ம் ஆகிடும். வேக்யூம் ஃபார்ம் ஆகும்போது அந்த வேக்யூமை வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் லேண்ட் மாஸ் ஃபில் பண்ணும். ரிமூவல் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ரிசோர்ஸஸ் லைக் ஆயில், கேஸ் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணும்போது சேம் ஃபினாமினா. கீழே வந்து கேப் ஃபார்மேஷன் இருக்கும், அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு லேண்ட் மூவ்ஸ் வெர்டிக்கலி டவுன்வர்ட். ட்ரைனிங் ஆர்கானிக் சாயில். ஸோ ஆர்கானிக் சாயில் பேசும்போது டாப் லேயர் ஆஃப் சாயில் சொல்லிக்கலாம், ஏ லேயர் சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும்போது மேலே வந்து வெஜிடேஷன் சப்போர்ட் ஆகாது. வெஜிடேஷன் சப்போர்ட் ஆகலாம், சாயில் பைண்ட் ஆகாது. ஸோ சின்ஸ் ஆர்கானிக் சாயில்ஸ் ஆர் வெரி போரஸ், திஸ் கேன் காஸ் தெம் டு காம்பேக்ட் வென் ட்ரெயின்ட் அண்ட் காம்பேக்ட் ஆர்கானிக் சாயில் காசஸ் லேண்ட் டு சிங்க். சரிங்களா? ஸோ நிறைய சாயில் காம்பேக்ஷன் நடந்துச்சுன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படியே வெர்டிக்கலாக டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து பேசிக் காஸ் ஆஃப் லேண்ட் சப்சிடன்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் எஃபெக்ட் ஆஃப் லேண்ட் சப்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா reduction of aquifer capacity. Aquifer capacity na ground water store பண்ற ஏரியா. ஸோ அதோட கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஏன்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரிங் பிளேஸை என்ன பண்ணுறோம்? லேண்ட் ஏரியா ஆக்குபை பண்ணிக்கிடுது. செகண்ட்,
டேமேஜ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏன்னா லேண்ட் கீழே சப்சைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க ஸ்ட்ரக்சர் கிராக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அண்ட் சில ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸே ஆகும். கேஸ் ஸ்டடி ஜோஷிமர்து இருக்குது. சேஞ்சஸ் இன் ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் சிஸ்டம், ஏன்னா லேண்ட் சப்சைட் ஆகும்போது ரிவரோட கோர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ரிவர் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் பெண்ட் ஆகலாம், மியாண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், லூப்ஸ் கட் ஆகலாம், ஆக்ஸ்போ லேக்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இன்க்ரீஸ் கோஸ்டல் ஃப்ளட்டிங், ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டு சப்சைட் ஆகிடுச்சு கோஸ்டல் ரீஜனில் டைடல் ஆக்டிவிட்டி ஹையாக இருக்கும். ஸோ டைடல் ஆக்டிவிட்டி ஹையாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா கோஸ்டல் ஃப்ளட்டிங் நடக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஹேபிடேட் டெட்டரியேஷன் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் எஃபெக்ட் ஆஃப் லேண்ட் சப்சிடன்ஸ் சொல்லிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செனாப் சப்சிடன்ஸோட இம்பாக்ட் பாருங்கள். presence of soft sedimentary soil, alluvial soil which contributes to land subsidence. ஏன்னா ரொம்ப சாஃப்டான சாயில் இருக்குங்களா, சாஃப்ட் சாயில் என்ன பண்ணும், ஈஸியாக காம்பேக்ட் ஆகிடும். ஈஸியாக காம்பேக்ட் ஆகிறதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு வெர்டிக்கல் மூமெண்ட். தென் அர்பனைஸ்டு அண்ட் அன்பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் த வேலி. ஸோ அந்த ஜோனில் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய அன்பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்க்ரீஸ் ப்ரெஷர் ஆன் தி லேண்ட் மாஸ். ஸோ இன்க்ரீஸ் ப்ரெஷர் லேண்ட் மாஸ் நடக்கும்போது லேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வெர்டிக்கல் மூமெண்ட். அண்ட் இந்த சீஸ்மிக் ஜோன்லாம் இந்த செனாப் வேலி இந்த ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜனில் இருக்குது. ஸோ ஹிமாலயன் ரீஜனில் இருக்கிறதுனால சீஸ்மிக் ஜோன் 4 and 5 தட் இஸ் சிவியர் டேமேஜ் எக்ஸ்பீரியன்சிங் ஜோனில் இருக்கிறதுனால இங்கே கன்வர்ஜன்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்டரி இருக்குது, ஃப்ரீக்வெண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் earthquake இருக்கும். அதனால் லேண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சப்சைட் ஆகும். லேண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீக்வெண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் earthquakes. இது எல்லாமே வந்து இந்த ஜோனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். மிட்டிகேஷனாக சொல்கிறாங்க, ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொடுக்கலாம், க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டோப்லா ரெடார் இந்த மாதிரி வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு ஏர்லி வார்னிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஜோனில் வந்து சப்சிடன்ஸ் நடக்கலாம், இந்த ஜோனில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு, இந்த ஜோனில் லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் சீஸ்மிக் மானிட்டரிங். ஸோ வேவ்ஸ் ரிலீஸ் ஆகுதா, சீஸ்மிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா, அதை வந்து சீஸ்மோகிராஃப் பேஸ் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணலாம். சஸ்டைனபிள் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்டல் கோல்ஸ் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும், இன்றைக்கி டெவலப் பண்ணால் ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ற கோல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெகுலேஷன் ஆஃப் மைனிங் ஆக்டிவிட்டி, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது, ஓவர் கன்சப்ஷன் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ரெகுலேட் பண்ணி ஆகணும். அண்ட் லிமிடேஷன் இன் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் லிமிட் பண்ணி ஆகணும்னா சஸ்டைனபிலிட்டி மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து வேரியஸ் மிட்டிகேஷன் எஃபெக்ட் ஃபார் கண்ட்ரோலிங் லேண்ட் சப்சிடன்ஸ்ன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதான் வந்து உங்களுக்கு திங்ஸ். அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மாஸ் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த மாஸ் மூவ்மெண்ட் நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம், ரேபிட் மாஸ் மூவ்மெண்ட் அண்ட் ஸ்லோ மாஸ் மூவ்மெண்ட் ஆர் 4 ஃபார்ம்ஸாக சொல்லிக்கலாம். ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லும் போது ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ராக் ஃபால் ரேபிடாக இருக்கும். ஃப்ளோ சொல்லிக்கலாம். ஃப்ளோவில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ இருக்குது. earth ஃப்ளோ இருக்குது which is comparatively slow, and mud flow இருக்கு which is comparatively fast. slide இருக்கு. slideல பார்த்தீங்கன்னா landslide which is comparatively very fast, and slumping அப்படின்னு சொல்லுவோம். slumping தான் subsidence phenomena, இது comparatively slow. and very slowest form of mass movement சொல்லுவோம் creep, slowest form of mass movement. ஓகே, சில மாஸ் மூமெண்ட்டில் வாட்டர் ரோல் இருக்கும், சில மாஸ் மூமெண்ட்டில் வாட்டர் ரோல் பெருசாக இருக்காது, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ மட் ஃப்ளோவில் வாட்டர் ரோல் நம்ம பெருசாக பார்ப்போம், வாட்டர் ரோல் பெருசாக இருக்கும். earth ஃப்ளோவில் வாட்டர் ரோல் பெருசாக இருக்கும். லேண்ட்ஸ்லைடில் வாட்டர் ரோல் பெருசாக இருக்காது, வாட்டர் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே லேண்ட்ஸ்லைட் ஆகும். ஸ்லம்பிங்கில் வாட்டர் ரோல் பெருசாக இருக்கும். ராக் ஃபாலில் கிராவிட்டி ரோல் பெருசாக இருக்கும் அண்ட் வாட்டர் ரோல் பெருசாக இருக்காது. அண்ட் க்ரீப்பில் உங்களுக்கு வாட்டர் ரோல் பெருசாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட், இதெல்லாம் ஸ்லோ மூமெண்ட் இல்லைங்களா. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே ஃப்ளோ, ஸ்லைடு அண்ட் ஃபால். ஸ்லோவாக இருக்கிறது எல்லாமே க்ரீப், ஸ்லம்ப் அண்ட் சோலி ஃப்ளெக்ஷன். இதெல்லாமே கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவாக இருக்கும். பட் எல்லாமே டிசாஸ்டர்ஸ் தான், எல்லாமே ஹசார்டஸ் தான். ஸோ நடந்தால் ஜியோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஜியோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொன்னால் ஃபினாமினாஸ் விச் அஃபெக்ட் த ஹியூமன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து உங்களுக்கு இருக்கிற features of landslide and land subsidence and mass movement. Okay, so with this we conclude this video. Thank you.